திமுகவில் இருந்து கொண்டே பப்ளிசிட்டிக்காக திரும்பவும் திமுகவிலே இணைந்த திமுக தத்திகள். மீடியா நண்பர்கள் எதுக்கு இருக்கீங்க? ஆதாரத்துடன் உண்மையை வெளியிட்ட தமிழக வெற்றிக் கழக ஐடி விங். தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு திமுகவிற்கு தூக்கமே இல்லை. ஏதாவது பொய் சொல்லி தங்கள் பிழைப்பை ஓட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். தற்போது அந்த எண்ணமும் நிறைவேறாமல் போய்விடும் போல் உள்ளது. அதற்கு காரணம் தமிழக வெற்றிக் கழக ஐடி விங் பாய்ஸ் தான். திமுகவின் கபட நாடகங்களை அடுத்த நிமிடமே ப்ரூஃபோட வெளிக்கொண்டு வராங்க. தற்போதும் அதே போன்ற திமுகவின் ஒரு கபட நாடகத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழக ஐடி விங் பாய்ஸ். சென்னை திருவெற்றியூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் என தங்களை கூறிக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திமுகவிற்கு செல்வதாகவும், தங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என தமிழக வெற்றிக் கழக துண்டை தூக்கி போட்டுக்கொண்டு திமுக துண்டை கழுத்தில் போட்டுக் கொண்டுள்ள ஒரு வீடியோ தற்போது வெளியாகியது. இவ்வீடியோவானது காட்டுத்தீ போல் பரவி இருந்தது. இந்த செய்தியானது பிரபல நியூஸ் சேனலிலும் ஒளிபரப்பாகி இருந்தது. இதனை கவனித்த தமிழக வெற்றிக் கழக ஐடி விங் பாய்ஸ் அவர்களை பற்றி ஆராய்ந்து உடனே அவர்களின் பொய்யை ஆதாரத்துடன் இணையதளங்களில் ஷேர் செய்து வருகின்றனர். திமுகவில் இருந்தவர்கள் திரும்பவும் பப்ளிசிட்டிக்காக திமுகவிலே இணைந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் மேல் மக்களுக்கு தவறான எண்ணங்களை புகுத்தவே திமுகவின் இந்த முயற்சி. அதாவது இப்படியெல்லாம் செய்து தமிழக வெற்றிக் கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள் போல. இது ரொம்ப பழைய ஐடியா திமுக நண்பர்களே. இதை கொஞ்சம் கூட விசாரிக்காமல் பிரபல நியூஸ் சேனலையும் ஒளிபரப்பாக்கிட்டீங்க. நீங்க என்னதான் பொய்யான அவதூறு செய்திகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது பரப்பினாலும் எங்கள் கழக தொண்டர்கள் சரியான ஆதாரத்தோடு உங்களை கதற விடுவார்கள். இனியாவது உண்மையை பேசி ஓட்டு கேளுங்கள் திமுக நண்பர்களே.